அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதம் நிறைந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் என்பது ரமதானுடைய கடைசி 10 நாட்களுக்கு ஒப்பானது என்பதாக அறிஞர் பெருமக்கள் மிக அழகாக சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் என்பது மிக முக்கியமான நாட்கள். எனவே எஞ்சியிருக்கும் இந்த நாட்களிலாவது நாம் வீண் விளையாட்டுகளிலே ஈடுபடாமல், வீணான கேளிக்கைகளில் நம்முடைய நேரங்களை கழிக்காமல், நிறைய நல்லவர்கள் செய்வதிலே நாம் நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும். குறிப்பாக குர்ஆன் திலாவத் செய்வது, நஃபிலான சதகாக்கள் செய்வது, திக்ர் செய்வது, துஆ செய்வது, இஸ்திக்பார் செய்வது போன்ற நல்ல காரியங்களிலே நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹா ஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம். மற்ற நாட்களிலே செய்கிற நல்ல அமல்களை விடவும் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களிலே செய்கிற நல்ல அமல்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எஞ்சியிருக்கும் நாட்களை நாம் நல்ல முறையிலே நல்ல காரியங்களை செய்வதிலே கழிக்க வேண்டும். அதோடு வருகிற துல்ஹஜ் 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாளிலே முடிந்த அளவுக்கு நாம் எல்லோரும் அந்த அரஃபாவுடைய நோன்பை நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அரஃபாவுடைய நோன்பை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா, இந்த அரஃபாவினுடைய நோன்பை வைப்பது என்பது அந்த நோன்பிற்கு முந்தைய ஆண்டுடைய பாவங்களுக்கும் அந்த நோன்பினுடைய பிந்தைய ஆண்டுகளுடைய பாவங்களுக்கும் அது பரிகாரமாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதோடு அந்த அரஃபாவுடைய நாளிலே நோன்பு நோற்று நம்முடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்ய வேண்டும். கைரு துஆஇ துஆ யௌமி அரஃபா, துஆக்களிலேயே மிகச்சிறந்தது அரஃபாவுடைய நாளிலே செய்கிற துஆ என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். எனவே வீணான விளையாட்டுகளிலும் கேளிக்கைகளிலும் ஈடுபட்டு இந்த நன்மைகளை தவற விட்டு விடாமல் இந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான வாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வழங்கி எழுதுவானாக. நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நஃபிலான சதகாக்கள், குர்பானி, இது எல்லாவற்றிற்கான முழுமையான நன்மைகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக வழங்கி எழுதுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.